இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 92. இருள் மூடிய பயணத்தின் ஆரம்பம். அங்கு ஆதித்யாவை தடுத்து நிறுத்திய முதியவரின் அழுத்தமான அனுபவம் நிறைந்த முகத்தை பார்த்த ஆதித்யா தன் புருவங்களை உயர்த்தினான். அவரது கண்களிலும் முகத்திலும் தெரிந்த ஒரு வித்தியாசமான தோற்றத்தை உணர்ந்த ஆதித்யா, இவர்களிடமிருந்து விலகி போறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல போல இருக்கே. அதே நேரம் இவர்களுக்கு கீழ்ப்படிந்து போனால் என்னால் சுதந்திரமாக எனது குழுவை தேட வாய்ப்பு இருக்காது. என்ன செய்வது என்று யோசித்து ஆதித்யா, சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணினான். அந்த முதியவரின் புறம் திரும்பிய ஆதித்யா அவரை நேருக்கு நேராக பார்த்து, நான் உங்கள் பயணத்தில் இணைய வேண்டும் என்றால் எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன என்றான் அவன். அவன் குரலில் எந்த பதற்றமும் இன்றி உறுதி இருந்தது. அதை கேட்ட சுமத்திரையின் முகம் கோபத்தால் சிவந்தது. என்ன திமிர்! எங்களுடைய இக்கட்டான பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இப்போது நீ உனக்கு வேண்டியவற்றை கேட்க துணிகிறாயா என்று ஆக்ரோஷமாக கேட்டாள். உடனே முதியவர் தன் கைகளை உயர்த்தி, சுமத்ரை, நீ சிறிது நேரம் அமைதியாக இரு, நான் பேசிக்கொள்கிறேன் என்றார். தாத்தாம் என்று அவள் அதிருப்தியுடன் கூற கைகளை கட்டியவாறு திரும்பி நின்றாள். முதியவர் ஆதித்யாவை நேருக்கு நேர் பார்த்தார். நீ கூறு, உன் நிபந்தனைகள் என்ன? என் மகளையும் என் மக்களையும் காக்க நான் அனைத்தையும் உனக்காக செய்ய காத்திருக்கிறேன் என்றார் அவர். அவரது குரலில் இருந்த அதிகாரமும் அதே சமயம் ஒரு பிடிவாதமான நிதானமும் ஆதித்யாவை புதிய விதத்தில் கவனிக்க வைத்தது. முதலாவது என்றான் ஆதித்யா தன் முதல் விரலை உயர்த்தியவாறு, என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. என் பயணத்திட்டம், என் வழிமுறைகள் அனைத்தும் என் சொந்த வழிகள்தான். அதில் நீங்கள் தலையிடக்கூடாது. சரி என்றார் முதியவர், ஒரு கணமும் யோசிக்காமல். இரண்டாவது என்றான் ஆதித்யா தன் நோக்கத்தை பிடிவாதமாக நிலைநிறுத்தி, உங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பெரும் பிரச்சனையை நான் தீர்த்து வைத்தவுடன் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல எனக்கு முழு சுதந்திரம் வேண்டும். அங்கிருந்து செல்லாமல் நீங்கள் என்னை தடுத்து நிறுத்தவோ பிணைக்கவோ கூடாது. சரி, வேறு என்று முதியவர் அமைதியுடன் கேட்டார். மூன்றாவதாக என்று ஆதித்யா ஒரு கணம் நிதானித்து யோசித்தான். அவன் கண்களில் ஆழ்ந்த ஒரு தந்திரம் ஒழிந்தது. நான் தேவையான நேரத்தில் தக்க சமயத்தில் அதை கேட்கிறேன். நீங்கள் அப்போது மறுப்பு தெரிவிக்காமல் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றான் அவன். அந்த முதியவர் ஆழ்ந்த யோசனைக்கு ஆளானார். ஏன் ஒன்றை மட்டும் இவன் மறைத்து வைத்து கேட்கிறான்? அப்படி என்னதான் என்னிடமிருந்து கேட்கப் போகிறான்? ஏதேனும் ஒரு நகரத்தின் உரிமையையா? இல்லை மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களையா? விலைமதிப்பற்ற ஏதேனும் ஒரு அரிய வெற்றியா? அவர் சிந்தித்தார். ஆனால் அவரது உள்ளத்தில் தன் மகளையும் மக்களையும் மொத்த நாட்டையும் காக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஆதிக்கம் இருந்தது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தீர்மானித்தவர் ஆதித்யாவின் கைகளின் மீது தனது கரத்தை வைத்து, சரி, நான் சத்தியம் அளிக்கிறேன். நீ கேட்கும் மூன்றாவது கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று ஆத்மார்த்தமாக உறுதியளித்தார். ஆதித்யா அந்த முதியவரின் கைகளை தன் கைகளால் இறுக்க பற்றி சட்டென்று தன் கண்களை மூடினான். அதை பார்த்த சுமுத்ராவுக்கும் தளபதிக்கும் இது மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஆதித்யா முதியவரின் கையை தேவையில்லாத பிடிவாதத்துடன் இறுக்க பிடித்து ஒருவித ஆழமான பரிசோதனை செய்வது போல் தோன்றியது. என்ன ஆயிற்று உனக்கு என்று அந்த முதியவர் வியப்புடன் கேட்க, ஆதித்யா அவரை தலைமுதல் கால் வரை ஒருமுறை ஊடுருவி பார்த்தவன் போல் ஒன்றுமில்லை என்று மட்டும் கூறினான். அவனது வார்த்தையில் ஒரு வித்தியாசமான தொனியை கண்ட முதியவர் தனது கண்களை சற்றே உருட்டியவாறு, என்ன ஆயிற்று உனக்கு? எதற்காக என் கையை தொட்டவுடன் இப்படி நடந்து கொண்டாய் என்று வினவினார். பிறகு தன் கைகளை மெல்ல விடுவித்துக் கொண்டவர் நிதானமாக சுமத்ரையின் கைகளை பிடித்து கொண்டு அங்கு காத்திருந்த பிரம்மாண்டமான பறக்கும் கப்பலை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அனைவருமே விரைந்து பறக்கும் கப்பலில் ஏறினர். ஆதித்யாவுக்கு அந்த முதியவர் மீது இப்போது ஆழமான ஒரு சந்தேகம் உண்டாகத் தொடங்கியது. இவர் பார்ப்பதற்கு பழம்பெரும் முதியவரைப் போல தோன்றுகிறார். ஆனால் இவருடைய உடலிலிருந்து வெளிப்படும் சக்தி அலைகள் அபரிமிதமாக இருக்கின்றன. இவர் அநேகமாக 10 சக்கரங்களையும் தாண்டி சென்று சக்தியின் உச்சத்தை அடைந்தவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சக்திமான் நடக்க இன்னொருவர் உதவி செய்ய வேண்டுமா என்று அவன் மனம் குழம்பியது. அவனால் உடனடியாக தனது ஆன்மீக ஆத்மாவை தன்னுடைய உடலுக்கு வெளியே வரவழைத்து அந்த முதியவரின் சக்தியின் ஆழத்தை ஒருமுறை ஆராய எண்ணினான். ஆனால் திடீரென்று அந்த எண்ணத்தை கைவிட்டான். இல்லை, நான் இப்போது அவருக்கு எதிராக பயன்படுத்தும் ஆன்மீக சக்தியை அவரால் நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை என்னை கண்டுபிடித்து விட்டால் எனக்குத்தான் பெரும் ஆபத்து.
இவரை பற்றிய உண்மைகளை இந்த அபாயகரமான பயணத்தின் முடிவில் சரியான தருணத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணியவன் தான் நின்ற இடத்திலிருந்து வேகமாக எம்பி பாய்ந்து காற்றின் வழியே பறந்து அந்த பறக்கும் கப்பலின் தளத்தில் சரேல் என்று இறங்கினான். அனைவரும் ஏறியதும் அந்த கப்பல் வானை ஊடறுத்து உருமலுடன் அங்கிருந்து புறப்பட்டது. அந்த பிரம்மாண்டமான கப்பலில் தனக்கென ஒதுக்கப்பட்ட தனி அறையில் ஆதித்யா தனிமையில் அமர்ந்தான். சூழ்நிலை சீரானது என்று உணர்ந்ததும் அவன் தன் கண்களை மூடி தன்னுடைய ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் பிரவேசித்தான். உள்ளே அவன் கட்டமைத்திருந்த மாயாஜால உலகில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சவப்பெட்டியில் மகிழினி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை சுற்றியிருந்த சிக்கலான சக்தி நுட்பங்களை ஆராய்ந்த வண்ணம் மாருதியும் டிராகன் பீஸ்டும் தங்கள் சக்திக்கு ஏதேனும் அரிய நுட்பம் கிடைக்குமா என்று தேடி பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென ஆதித்யா உள்ளே நுழைந்ததைக் கண்ட டிராகன் பீஸ்ட், சரி, வெளியே என்னதான் நடக்கிறது? நீ இப்போது எங்கே இருக்கிறாய்? மகிழினியை உயிர்ப்பிக்கலாமா என்று ஆவலுடன் கேட்டது. அதற்கு ஆதித்யா, இல்லை என்று சற்று யோசனையுடன் கூறினான். என்ன, ஏன் இன்னும் அந்த பயங்கர தொங்கு பாலத்திலிருந்து தப்பிக்கவில்லையா? இன்னும் அந்த மோசமான மர்மமான பெண் உனக்காக காத்திருக்கிறாளா என்று பீஸ்ட் கேள்வி எழுப்பியது. இல்லை, நான் இப்போது வேறொரு இடத்திற்கு அபாயகரமான பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றான் ஆதித்யா. என்னது, எங்கே? நீ மீண்டும் உனது பிரபஞ்ச கால வெடிப்புகளை பயன்படுத்தி பனிசுவர் நுழைவு வாயிலுக்கு போய்விட்டாயே. அப்படி இருக்கையில் இன்னும் வேறு எங்கு போகிறாய் என்று பீஸ்ட் குழப்பத்துடன் கேட்டது. நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் முதியவருடனான ஒப்பந்தத்தையும் பறக்கும் கப்பலில் இருப்பதையும் ஆதித்யா விரிவாக கூறினான். உடனே ஆதித்யாவை பார்த்த டிராகன் பீஸ்ட், நிஜமாகவா? அப்படியென்றால் நான் ஒருமுறை வெளியே வந்து அந்த முதியவரின் சக்தி அளவை பார்க்கட்டுமா என்று கேட்டது. இல்லை, நீ வெளியே வர வேண்டாம், நீங்க யாருமே இப்போதைக்கு வெளியே வர வேண்டாம் என்று ஆதித்யா உறுதியாக மறுத்தான். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று டிராகன் பீஸ்ட் சற்று கோபத்துடன் கேட்டது. அதற்கு ஆதித்யா விளக்கினான். அந்த பெண்ணின் அருகில் இருக்கும் முதியவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அதை நான் முதல் முறை தொட்டபோதே உணர்ந்து கொண்டேன். அவரது சக்தியின் ஆழத்தைக் கண்டு எனக்கு ஒரு சிறு பதட்டமும் பயமும் ஏற்படுவது உண்மை. இவ்வளவு சக்தியின் உச்சத்தில், சக்தியின் முதிர்ச்சியில் இருக்கும் அவருக்கு எப்படி உடலில் இவ்வளவு சோர்வுற்ற நிலை வந்தது என்றுதான் தெரியவில்லை. அவர் எந்த நேரத்திலும் நான் உங்களை பார்க்க முயன்றாலும் அதை கண்டுபிடித்து விட முடியும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் வெளியே வந்தால் உங்களால் அவரிடமிருந்து மறைந்திருக்க முடியாது. அப்படி மறைய முடியவில்லை என்றால் என்னிடம் இருக்கும் ஆன்மீக ஆத்ம உலகத்தை பற்றிய ரகசியம் அவருக்கு தெரிய வர வாய்ப்பிருக்கு என்று விளக்கினான். அப்படியா சொல்ல வருகிறாய் என்று பீஸ்ட் மற்றும் மாருதி இருவரும் யோசித்தனர். சரி, இப்போது அடுத்ததாக நீ என்ன செய்யப் போகிறாய் என்று பீஸ்ட் கேட்டது. நான் அவரிடம் 3 விஷயங்கள் கேட்டுள்ளேன். 2 விஷயங்கள் முடிந்துவிட்டது. 3ஆவதாக ஒன்றை மிகவும் முக்கியமாக கேட்கலாம் என்று இருக்கிறேன் என்றான் ஆதித்யா. அதை கேட்ட டிராகன் பீஸ்ட், என்ன கேட்கப் போகிறாய்? ஏதேனும் பொன்பொருட்களா, இல்லை இருள் நகரத்தை பற்றிய விஷயங்களா என்று கேட்டது. இல்லை, நான் இப்போது அதை பற்றி கேட்கப் போவதில்லை என்றான் ஆதித்யா. ஏன்? நாம் வந்தது இருள் நகரத்தின் பிரச்சனையை முடித்து விராட நகரின் அவசரை காப்பாற்றத்தானே என்று டிராகன் பீஸ்ட் அவனது நோக்கத்தை நினைவுபடுத்தியது. ஆதித்யா அதற்கு பதிலளித்தான். இல்லை, எனக்கு தெரிந்து விராட நகரின் அரசருக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைக்குரிய காரணம் அங்கு இருக்காது என்று தோன்றுகிறது. ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? என்ன நடந்தது? அப்படி என்ன விஷயத்தை நீ கண்டறிந்தாய் என்று பீஸ்ட் ஆச்சரியத்துடன் கேட்டது. இங்கு இருக்கும் அந்த வெளிவான நகரத்தை சேர்ந்த தலைசிறந்த மருத்துவர் ஒருவர் நாம் இருந்த பகுதிக்கு, அதாவது குமரிக்கண்ட மக்கள் வாழும் பகுதிக்கு அருகில் போயிருக்கிறார். அவர் இன்னும் திரும்பி வரவில்லை. நிச்சயமாக அவர் இந்த 1 மாத காலத்திற்குள் திரும்பி வர முடியாது. அவர் விராட் நகரின் அரசரை குணப்படுத்துவதற்கான அரிய மூலிகைகளை தேடி அலையும் போது நிச்சயம் அவர் விராட் நகர் எல்லைக்குள் போக ஆரம்பித்திருக்க வேண்டும். அந்த மருத்துவரால் மட்டுமே விராட் நகர் அரசரை குணப்படுத்த முடியும் என்று ஆதித்யா தன் யூகித்த முடிவை உறுதியுடன் கூறினான். நீ எப்படி ஆதித்யா இவ்வளவு திடமாகச் சொல்கிறாய் என்று டிராகன் பீஸ்ட் வியப்படைந்து கேட்டது. நான் இங்கு வந்த சிறிது நாளிலேயே சாமுண்டி எடுத்த அந்த கருப்பு படிகத்தை பற்றி ஆராய்ந்து முடித்துவிட்டேன். அதுதான் விராட் நகர் அரசரை காப்பாற்றுவதற்கான சரியான வைத்தியம் என்று அப்போது எனக்கு தோன்றியது. ஆனால் அதை பற்றிய முழுமையான ரகசியம் எனக்கு அப்போது தெரியவில்லை. இங்குதான் என்று ஆதித்யா மேலும் விளக்கத் தொடங்கினான். என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு என்றது டிராகன் பீஸ்ட். அந்த கருப்பு படிகம்
அது வெறும் கல் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் சக்தியின் இருப்பிடம். ஆதித்யாவின் குரலில் ஒருவித வியப்பும் தீவிரமும் கலந்திருந்தது. அவன் டிராகன் பீஸ்டை நோக்கி திரும்பினான். விஷத்தேளுடன் நான் போரிட்ட அந்த தருணத்தை நினைத்துப்பார். எப்போதெல்லாம் அந்த படிகம் தனது ஒளியை அந்த தேளின் மீது பாய்ச்சியதோ அப்போதெல்லாம் அதன் வெட்டுக்காயங்களும் சிதைந்து போன உடல் பாகங்களும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மீண்டும் வளர்ந்தன. அந்த விசித்திரமான ஆற்றலை நீயும் கவனித்தாயா? டிராகன் பீஸ்ட் சற்று யோசனையுடன் தலையசைத்தது. ஆம், நானும் அதை பார்த்தேன். ஆனால் நீ இப்போது சொல்ல வருவதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? நாம் தேடி வந்த மருத்துவத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று வினவியது. ஆதித்யா மெல்லிய புன்னகையுடன் விளக்கினான். தொடர்பு இருக்கிறது நண்பா. விராட் நகர் அரசருக்கு ஏற்பட்டிருப்பது சாபத்தால் வந்த நோய் என்றாலும் உடலியல் ரீதியாக பார்த்தால் அவரது உடலில் உள்ள திசுக்கள் தான் செயலிழந்து போயிருக்கின்றன. அந்த திசுக்களின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்க சாதாரண மருத்துவம் போதாது. ஆனால் அந்த கருப்பு படிகம் செய்த வேலையை கவனித்தாயா? அது இழந்த திசுக்களை உடனடியாக உற்பத்தி செய்யும் ஆற்றல் கொண்டது. இங்குள்ள மக்களிடம் அந்த ஆற்றல் இயல்பாகவே இருப்பதை என்னால் உணர முடிகிறது. குறிப்பாக நாம் சந்தித்த அந்த வீரர்களிடமும் அந்த சக்தி அதிகமாகவே இருந்தது. சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தான். சாதாரண மக்களிடமே இவ்வளவு ஆற்றல் இருக்கும்போது இந்த நகரின் மூத்த மருத்துவருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்காது. நிச்சயம் அந்த மருத்துவரால் தான் விராட் நகர் அரசரை குணப்படுத்த முடியும். அதனால்தான் அந்த பெண்ணும் முதியவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். டிராகன் பீஸ்ட் இப்போது நிலைமையை முழுமையாக புரிந்து கொண்டது. சரி, அப்படியானால் நம் நோக்கம் முடிந்துவிட்டதல்லவா? மருந்து என்னவென்று தெரிந்துவிட்டது. நாம் ஏன் இன்னும் இந்த ஆபத்தான பனிப்பிரதேசத்தில் சுற்றி கொண்டிருக்க வேண்டும்? உடனே நம் நகருக்கு திரும்பி அங்கிருந்தபடியே அரக்கர்கள் வராதபடியாக ஒரு பாதுகாப்பு தடையை ஏற்படுத்தலாமே என்று அவசரம் காட்டியது. ஆதித்யா மெதுவாக வலதுபுறம் திரும்பினான். அங்கே சவப்பெட்டிக்குள் படுத்திருக்கும் மகிழினியை சற்று நேரம் உற்று பார்த்தான். பிறகு டிராகன் பீஸ்டை நோக்கி திரும்பியவன் கண்களில் ஒரு இனம் புரியாத குழப்பம் தெரிந்தது. இவளால்தான் என்றான் ஆதித்யா மெல்லிய குரலில். என்ன? இந்த பெண்ணாலையா? என்ன சொல்கிறாய் ஆதித்யா என்று டிராகன் பீஸ்ட் புரியாமல் கேட்டது. எனக்கே சரியாக தெரியவில்லை. ஆனால் இவளை பார்க்கும்போதெல்லாம் என்னுள் விசித்திரமான மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதற்கு முன் மகிழினியின் ஆன்மா என்னுடன் இருந்தபோது சரி, சுமத்ரா ரூபத்தில் அவளை பார்த்தபோதும் எனக்கு இப்படி ஒரு உணர்வு தோன்றவில்லை. ஆனால் இப்போது இந்த உருவத்தில் இவளை பார்க்கும்போது என் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் பல பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து செல்கின்றன. என் எண்ணங்கள் தடுமாறுகின்றன. ஏதோ ஒரு வலிமையான பந்தம் இவளுக்கும் எனக்கும் இருக்கிறது. இவள் யார்? இவளுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன? இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்காமல் என்னால் இங்கிருந்து நகர முடியாது என்று தீர்க்கமாகச் சொன்னான். ஆனால் அவன் வாயால் சொன்னது பாதி உண்மை மட்டுமே. அவனது மனதின் ஆழத்தில் தச்சகன் கூடிய வார்த்தைகள் இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தன. நான் கூறும் வேலையை செய்து முடி. அந்த ஆன்மாவை பாதுகாத்து பத்திரமாக அழைத்து வா. இந்த கட்டளை அவனது ஒவ்வொரு செல்லிலும் பதிந்திருந்தது. தச்சகனை பற்றிய முழுமையான உண்மையை இப்போதைக்கு டிராகன் பீஸ்டிடம் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தான் ஆதித்யா. அவனது பயணம் வெறும் மருத்துவத்தை தேடுவது மட்டுமல்ல, காலத்தின் மர்ம முடிச்சுகளை அவிழ்ப்பதும் கூட என்பதை அவன் மட்டுமே அறிந்திருந்தான். தொடரும்.